முருகன். இந்த வீடியோவில் நாம் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய செடிகளை பற்றி பார்க்கலாங்க. நிறைய மருத்துவ குணம் உள்ள செடிகள்லாம் நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் தேடி தேடி கலெக்ஷன் பண்ணுறதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம்தாங்க ஆச்சு. அதனால் நிறைய செடிகள் இல்லை. ஓரளவுக்கு ஒரு 50 பிளான்ட்ஸ் கிட்ட வந்து நான் வச்சுருக்கேன். இந்த தர்பூசணி செடிலாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வளர்ந்தது. சரி, அது எந்த அளவுக்கு காய் கொடுக்குது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கேன். ஆனால் நிறைய ஆரஞ்சு கலரில் உள்ள பூச்சிகள்லாம் அதில் இருக்குங்க. இதை மாதிரி மாவு பூச்சியும் இருக்குது. நான் தொடர்ச்சியாக வந்து வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து தெளிச்சிட்டு தான் இருக்கேன். மாடி தோட்டம்னா சும்மா வாங்க, இந்த மாதிரி சவால்கள்லாம் நிறைய சமாளித்து தான் நம்ம நிறைய ஈல்டு வந்து எடுக்க முடியும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னு. இது வந்து வசம்பு செடிங்க. என்னோடய அண்ணி வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். எந்த ஒரு பூச்சி தொல்லையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு என்ட்ரன்ஸ்லேயே அதை வச்சுருக்கேன். இது பார்த்திங்களா, நல்ல பிங்க் கலர் ரோஸ். இந்த மாதிரியான ரோஜா செடி நிறைய பூக்கிறதுக்கு எப்சம் சால்ட் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்னோடய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய குட்டி குட்டி செடிகள் இருக்குது, வளர்ந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா காகித பூங்க, மீஷோவில் வாங்கினது. ஒயிட் அண்ட் பிங்க் வந்து மிக்ஸ்டுன்னு சொன்னாங்க. பட்டு மிக்ஸ்டு இல்லைங்க, பிங்க் மட்டும்தான் இப்போ பூத்துருக்கு. இது நித்திய கல்யாணி பூங்க. கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. ஒரு கல்யாண வீட்டில் வந்து செடிகள்லாம் கொடுத்தாங்கங்க, தாம்பூல பை கொடுக்கறதுக்கு பதிலாக. அதில் எனக்கு கிடச்சது. இதுவும் செண்பகப்பூ செடியும் கிடச்சிச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கிஃப்டாக செடிகள் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி செடி வச்சுருக்கேங்க. இது வந்து க்ரீன் லைன் நர்சரி கார்டன், அதுலேருந்து நான் வாங்கினேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. பேக்கிங் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஆனாலும் நான் வெயில் டைமில் வாங்கினதுனால சில செடிகள் வந்து வாடி போயிருச்சு. திரும்பவும் ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ சீசன் கொஞ்சம் பரவாயில்லைங்க. அடிக்கடி மழை பெய்கிறதுனால சீசன் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால வாங்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா ப்ளூமேரியாங்க. ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க நிறைய பூச்சிகள்லாம் வரும் இந்த பூவோட வாசத்துக்கு அப்படின்னு. இது பிங்க் கலர் பட்டன் ரோஸ். ரொம்பவே நிறைய பூக்குங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சங்குப்பூ நீல கலர் டபுள் பெட்டல் வச்சுருக்கேன். எப்போவுமே நிறைய பூக்கும். நான் டீ கூட போட்டு குடிச்சிருக்கேங்க. நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இப்போ வந்து நான் மண் மாற்றி வேறு இதில் வச்சுருக்கிறதுனால பூக்கலை, இனி தான் பூக்கும். இது பாருங்கள் எவ்வளோ குட்டி செடியாக இருக்குன்னு. இது வந்து சாந்தி ஆன்லைன் பிளான்ட், ஆன்லைன் வெப்சைட்லேருந்து வாங்கினதுங்க. வெள்ளை கலர் செம்பருத்தி, வெள்ளை கலர் பாரிஜாத பூவும் செடி சம்மங்கி செடியும் இதில் வச்சுருக்கேங்க. இது வந்து கிழங்காக தான் கிடச்சிது, மீஷோலேருந்து வாங்கினேன். ஒரு 5-6 கிழங்கு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா முளைச்சிருச்சுங்க. நிறைய பைகளில் வச்சுருக்கேன். இது வந்து ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது தூதுவளை. மற்றது எல்லாமே துளசிங்க. ஒவ்வொன்றிலையும் சம்பங்கி செடி வச்சுருக்கேன். இது வந்து பார்படாஸ் செர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி. அது பக்கத்துலேயே வந்து லெமன் செடி. அது பக்கத்தில் தைவான் கொய்யா வச்சுருக்கேங்க. எல்லாமே சின்ன கண்ணாக வாங்கினது தான். எல்லாமே குட்டி குட்டி சாப்ளிங்காக ஆன்லைனில் வாங்கினது தாங்க. இனி தான் வளரும். இதில் அதுக்குள்ளேயுமே மொட்டு வச்சுருக்கு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வாங்கியிருக்கேங்க, எந்த மாதிரி காய்க்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. இதெல்லாமே கீரைங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, எல்லாமே அறுவடை பண்ணிவிட்டு திரும்ப வந்து விட்டுருக்கேன். குச்சிகளை நட்டு வச்சுருக்கேன். இது வந்து கேசுவர்த்தினி, இது அப்பக்கோவை கீரை. இது எனக்கு வயக்காடு பக்கத்துலேயே கிடச்சிது. இதில் கால்சியம் சத்து அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. நான் இது வரைக்கும் சமைச்சதில்லை, இனி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே காய்கறி செடி தாங்க, நாற்று போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொடி வகை செடிகள்லாம் பந்தலில் படர விடணும். அதுக்கான நெட்டு வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன். இனி தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இதில் வெள்ளை கரிசலாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் செடி, நாட்டு கத்திரிக்காய். இது தாங்க வெள்ளை பொன்னாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. தலைக்கெலாம் வந்து நம்ம அரைச்சி குளிக்கலாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிட்லாம். இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணிங்க. எவ்வளோ குட்டி குட்டி இலையாக இருக்குது பாருங்கள். இது வந்து செண்பகப்பூங்க. செடியிலேயே வளரும்னு சொன்னாங்க, பார்ப்போம். இது வந்து புளிச்சக்கீரை. என்னவோ உங்கள் புளிச்சக்கீரைக்கும் எனக்கும் லக்கே இல்லை. ஒரு காலத்தில் நிறைய வச்சுருந்தேன், இப்போ வந்து வளரவே மாட்டேங்குது. இது சாரணக்கீரை, தானாக முளைச்சது. நான் கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். இந்த சாரணக்கீரையை நம்ம சூப் போட்டு குடித்தோம் அப்படின்னா பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்குங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இது மல்டிவிட்டமின் கீரை. இதுலேயுமே கால்சியம் சத்து நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொடி உருளை, கிழங்கா வாங்கினேங்க, வேரோடு இருந்துச்சு. ஆர்கே பட்ற யூடியூப் சேனல்லேருந்து வாங்கினது.
வெத்தலை இலை மாதிரியே இருக்குது பாருங்கள். இது வல்லாரக்கீரை. இப்போ தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஏற்கனவே வச்சுருந்தேன். அந்த செடி வந்து வெயிலில் காஞ்சு போச்சு. இப்போ தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இந்த இலைகள் பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து கரும்புலா செடி. இந்த ஹேர் டைக்கெலாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து கனகாமர செடிங்க, குட்டியாக தான் இருக்குது. இது லெமன் கிராஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, எலுமிச்சை புல். இது வந்து டீ போட்டு குடிக்கலான்னு வாங்கியிருக்கேன். இது வந்து வெள்ளை சங்குப்பூங்க. ஆல்ரெடி என்கிட்ட நீல கலர் சங்குப்பூ இருந்துச்சு, வெள்ளை கலர் சங்குப்பூ வாங்கியிருக்கேன். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா படர்த்தி விட்டோன்னா பெரிய கொடியாக வளருதுங்க. இதை இன்னமும் ட்ரைன் பண்ணி நல்லாவே வளர்க்கலாம். தைவான் கொய்யா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மொட்டு வந்து இப்போ பூ பூத்துருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ சின்ன செடியில் மொட்டு வச்சு பூ பூத்துருக்கு. இந்த காயும் எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெகுலராக வாரம் ஒருக்கா ஏதாவது ஒரு உரம் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா பூ பூக்குது. இது பார்த்திங்கன்னா என்னோடய பன்னீர் ரோஸ். இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். தரையில் வச்சதுனால என்னவோ சத்து அதிகமாக இல்லை, கொஞ்சம் மொட்டுக்கருகள் மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. தளிருமே கருகிருது. ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் பூ பூத்துருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த பன்னீர் ரோஸ் வச்சு நம்ம நலங்கு மாவு ரெடி பண்ணலாங்க. வீட்டில் வரக்கூடிய காய்கறி கழிவை வந்து கம்போஸ்ட் பண்ணும்போது நம்ம வாளி இல்லை அப்படின்னா மண்பாண்டத்தில் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, நான் வந்து இது மாதிரி க்ரோ பேக்லேயே பண்ணிட்டேங்க. ஏன்னா நிறைய புழுக்கள் வந்து வரக்கூடாது, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எவ்வளோ தான் தண்ணி இருந்தாலும் அதில் வந்து கீழே அந்த ஓட்டை வழியாக வந்து வந்துருங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கம்போஸ்ட் ரெடியானதும் அப்படியே ஒரு செடி வச்சிடலான்னு நினச்சேங்க. இது பாருங்கள், தானாக வளர்ந்துருக்கு ஒரு மாங்கொட்டையிலேருந்து. இந்த மாங்கன்று வந்து காய்க்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுங்க. நம்ம வீட்டில் சும்மா இருக்க டைம் இதை மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கார்டன் வந்து நம்ம பண்ணோன்னா நமக்குமே வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகிற ஒரு ஃபீல் வந்து இருக்காது. அதோடு அந்த செடிகளோடு நம்ம கனெக்ட் ஆகும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. அதை வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி கார்டன்.